இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா ஹோண்டா ஆக்டிவா ஸ்டாண்டர்ட் என்ன புது வண்டி ரேட்டு, வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன இல்லை, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வண்டியில் என்ன இன்ஜின் சிசினா 109.51 சிசி 4 ஸ்ட்ரோக் எஸ்ஐ இன்ஜின் டைப்புங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 7.88 பிஹெச்பி 8000 ஆர்பிஎம். மேக்ஸிமம் டார்க்கு வந்து 9.5 5500 ஆர்பிஎம். டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் விமெட்ரிக் டைப்புங்க. பிரேக் வந்து ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரெண்டுமே ட்ரம் பிரேக்கு, காம்பியோ பிரேக் டைப் சிஸ்டம்ங்க, சிபிஎஸ் டைப்பு. ஃப்ரண்ட் பிரேக் வந்து 130 mm ட்ரம் டைப்பு, ரியர் பிரேக் வந்து 130 ட்ரம் டைப்பு. ஃப்ரண்ட்டு வீல் வந்து 12 இன்ச்சு வீலு, ரியர் வீல் வந்து 10 இன்ச்சு வீலு. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபிக் சஸ்பென்ஷன் வந்து, ரியர் சஸ்பென்ஷன் வந்து 3 ஸ்டெப் அஜிடபிள் ஸ்ப்ரிங் டைப்புங்க, சாகாப்சர். ஹெட்லைட்டு அலோஜன் பல்பு. வண்டி வெயிட் வந்து 106 கிலோ வருதுங்க. சீட் ஹைட்டு வந்து 764 mm வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5.3 லிட்டர் பிடிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷம் 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவாலே ஸ்டாண்டர்ட் மாடல் தான் இருக்கிறதுலே ரேட்டு கம்மி. ஏன்னா அதில் தான் வந்து ஃபியூச்சர் கம்மி. அதாவது ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னா, அதாவது பெருசாக அந்தளவு ஃபியூச்சர்லாம் இருக்காதுங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்பீடாக மீட்டர் இருக்கிறது பாருங்கள். சில டீலக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டைப் வரும், இதில் வந்து முள்ளு டைப் வரும், ஃபியூல் கேஜ் இருக்கும், அவ்வளோதான். ஸ்பீடாக மீட்டரில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுலாம் இருக்காது. நீங்கள் மொபைலில் இந்த சார்ஜ் போடுங்களே அந்த சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் கிடையாது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் ரெண்டுமே வரும், அதாவது டிஸ்கெல்லாம் வராது. அடுத்து வந்து நீங்கள் வந்து வீல் வந்து அலாய் வீல்லாம் வராது, இரும்பு வீல் தான் வரும், மெட்டல் வீல் தான் வரும். டீலக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அலாய் வீல் வரும், டிஸ்கெலாம் வரும். இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் மட்டும் உங்களுக்கு இரும்பு வீல் தான் வரும், காம்பியோ பிரேக் சிஸ்டம் தான் இருக்குது. மெயின் ஃபியூச்சர் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, இப்போ உங்கள் வந்து அடிக்கடி இப்போது ரொம்ப நேரம் வண்டி நிற்கிற மாதிரி அடிக்கடி நீங்கள் செல்ஃபு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு செல்ஃபு போகிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் இருக்காது. அந்த சுவிட்சிலே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது நீங்கள் டிராஃபிக் போனோன்னா அது ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி செல்ஃப் போட தேவையில்லை. நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ணாலே வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் ரொம்ப சேவ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் செல்ஃபு போடவே தேவை. டிராஃபிக்கில் அந்த பட்டன் ஒன்று ஆன் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சிட்டு வண்டி ரேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரேஸ் பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். செல்ஃபே போட தேவையில்லை. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல சிஸ்டம் அது. நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா ஸ்டாண்டர்ட் 2025 செப்டம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு எக்ஸ்ஷோரூம், இன்சூரன்ஸ், ஆர்டிஓ சார்ஜர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து 1,06,000 ரூபாய் வருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து 1,11,000 ரூபாய் வருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் வெளியே மாட்டுற மாதிரி கூட மாட்டிக்கலாம், இல்லை நீங்கள் வண்டி எடுக்கிற இடத்துல கூட மாட்டுறதுனா மாட்டிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.